கடலோர கவிதைகள் படத்தில் ஒரு டைலாக் வரும். சத்யராஜ் பெரிய வில்லனாக இருப்பாப்புல, பார்த்தாலே ஊரே நடு ரவுடி மாதிரி இருப்பாப்ல. ரவுடி ஆமா. ரவுடியா ஹீரோ படத்துல ஆமாம் ரவுடியா இருப்பாப்புல. ரவுடியா இருந்து ஊரே பயப்படும். ஒரு கட்டத்தில் குடிச்சு டீச்சர் வந்து போயிடுவான். போனோடனே குடிச்சு ரொம்ப மோசமானவொடனே கண்டவெல்லாம் போட்டு அடிப்பான். அப்போ வந்து ரஞ்சனி கேரக்டர் ஒன்று இருக்கு. அவள் வருவான். வந்து இவர் டீச்சரை பற்றி அசிங்கமாக பேசிடுவாங்க. பேசினோடனே இவர் போய் அடிக்க போனோடனே இவரை போட்டு துவைச்சிருவாங்க. துவைச்ச உடனே அவன் ரஞ்சனி வந்து சொல்லுவான், மாமா அவள் டீச்சரை வையில மாமா, என்னையே தான் வந்தாங்க, அதுக்கே மாமா கோவப்படுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவானே. அப்பதான் இவர் அப்படியே அழுவார். அழுதுகிட்டே சொல்லுவார், உன்னையே வந்து அசிங்கமாக பேசினா நான் வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ணீர் விட்டு. அந்த மாதிரி தான் இப்போ அம்பேத்கர் விவகாரத்தில் நீ வந்து டீச்சரை தானே அவர் வஞ்சாரு, இல்லை டீச்சர் வஞ்சாருன்னு இவர் போறாரு, இல்லை ரஞ்சினியை வஞ்சாலும் இவர் போயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். பட் ஆனால் இதில் எடப்பாடி அப்படி கிடையாது. எடப்பாடியோட கட்சியோட அண்டா அங்கே அடகுல இருக்கு. அவங்க எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு காசை போட்டு போயிட்டாங்க.